ஹலோ. நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரில, சும்மாவே ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த எக்ஸைட்மெண்ட் நவ் வர்சஸ் தென் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட், நம்ம எந்தெந்த விஷயத்துக்கும் எக்ஸைட் ஆகுறோன்ற அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங்ஸ் அந்த எமோஷன்ஸே இப்போல்லாம் வந்து ரொம்ப மாறிட்ட மாதிரி இருக்குது. இது பேசுகிறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன். நான் பேட்மிண்டன் ஏதோ ஆடிட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ சிக்னலில் என் சைடில் இன்னொருத்தர் நின்றுட்டு இருந்தார். பைக் ஓட்டிட்டு கொஞ்சம் முன்னாடி லக்கேஜ்லாம் வச்சு நின்றுட்டு இருந்தார். அந்த லக்கேஜில் வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் ஒரு பிளாஸ்டிக் ஸ்டார் ஒன்று இருந்துச்சு, இந்த கிறிஸ்மஸுக்கெலாம் மாட்டுற மாதிரி. ஸோ அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. ஆனால் இப்போது வந்து எனக்கு அது அவர் பார்க்க ஒரு mid-30s ஆர் 40s இருந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார். நான் ஏன் இதை பிக்சர் பண்ணேன்னு தெரியல. அதை பார்த்தோன்னே எனக்கு எப்படி பிக்சர் ஆச்சுன்னா, என் மைண்டில் வந்து அதுக்கான பேக் ஸ்டோரி என்னவா ஓடிச்சுன்னா, அந்த ஸ்டாரை பார்க்க எக்ஸைட் ஆகி ஒரு பொண்ணு, அவரோட பொண்ணு அவங்க வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும், இவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டாரை காமிச்சோடனே இப்போது தீபாவளிலாம் வந்துச்சுன்னா பட்டாசு வாங்கினா நமக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்ல. சின்ன வயசில் எனக்கு இருந்துச்சு, பட்டாசு வந்தாலும் என்னென்ன பட்டாசுலாம் இருக்குது அந்த பாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் டைம் இப்போ வரப்போகுது. அதுவும் ஆப்வியஸ்லி ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தைங்கன்னா அவங்கள அந்த ஹாஃப் இயர்லி லீவ் வேறு எக்ஸ்ட்ரா வரும், அந்த வருஷமே முடியுது, அந்த எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் சேர்ந்து அந்த கிறிஸ்மஸ்லேருந்தே இல்லை. அதுக்கு இப்போது கிறிஸ்மஸ்னால் அந்த 5 நாளைக்கு முன்னாடி அவர் ஸ்டார் வாங்கினாரா, அந்த ஸ்டார் வாங்கினதுலேருந்தே அந்த எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும்ல. ஸோ நான் அதை அப்படி தான் பார்த்தேன். இப்போ அந்த ஸ்டார் பார்த்ததுலேருந்தே அந்த குழந்தை வந்து எப்படா கிறிஸ்மஸ் வரும். சின்ன வயசில் ஆக்சுவலாக இந்த ஸ்கூலில் இந்த கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ்லாம் படித்தோன்னா எனக்குமே வந்து அந்த ஸ்டோரி ப்ளஸ் இந்த சாண்டா கிளாஸ்ன்ற அந்த ஒரு ஃபேக்டர், அதோட எக்ஸைட்மெண்ட்னால் எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே நிறைய இருந்துச்சு. உண்மையிலே அப்போ நம்ம ஏதாவது ஒன்று ஆசையை கேட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணி வைக்கிறதுக்கு இருக்காங்களா, அப்படி ஒரு சக்தி இருக்கா அப்படின்ட்டு நம்மன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய இந்த ஹாலிவுட் படங்கள் அதில்னா கூட பார்த்தாலும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே இந்த சாண்டா கிளாஸ் மாதிரி நடித்து அவங்க என்ன கிஃப்ட்ஸ் வேணுமோ அதை வந்து கொடுப்பாங்க. கேட்டால் சாண்டா தான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில மூவி ரெஃபரன்சஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. அது மாதிரி அந்த குழந்தைக்கு அது ஏன் அந்த பொன் குழந்தையாக இருந்துச்சு, ஏன் அதை நான் இமேஜின் பண்ணேன்னு தெரியல. ஆனால் எனக்கு டக்குன்னு அது பிக்சர் ஆச்சு. மேபி இது மாதிரி அங்கங்கே பார்த்த சினிமா ரெஃபரன்சஸ்னால அது எனக்கு ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் அது எனக்கு டக்குன்னு ஹிட் ஆச்சு. இப்போ அந்த ஸ்டார் வாங்கிட்டு போகிறதுல அந்த பொண்ணு எக்ஸைட் ஆகி ஷி வுட் பி ரெடி டு ஹேவ் அர் கிறிஸ்மஸ், என்ன சொல்கிறது, அந்த கிறிஸ்மஸ் விஷஸ், அந்த சாண்டா கிளாஸ் விஷஸ் எல்லாம் ரெடியாக கேட்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு. அது அந்த பேட்டர்னை பற்றி நம்ம யோசிக்கிறேன். இப்போ இந்த குழந்தை அப்படி எக்ஸைட் ஆகுதுன்ட்டு அது அப்படியே இப்போ இந்த ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போதோ இல்லை என் கூட கம்பேர் பண்ணும்போதோ நான் எப்படி சின்ன வயசில் வேறு விஷயத்துக்கு வேறு சின்ன விஷயத்துக்கு லைக் ஹவு ஈவன் லிட்டில் திங்ஸ் மேக் சென்ஸ், நம்ம சைல்ட்ஹுட்டில் ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து எப்படி எக்ஸைட் ஆனோமோ அதெல்லாம் இப்போ இருக்கா. இப்போ நான் என்ன மாதிரி விஷயத்துக்கு எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்ட்டு நானே சும்மா ஒரு செல்ஃப் கம்பேரிசன் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது எனக்கு ஒரு மாதிரி செல்ஃப் கம்பேரிசன்றோட செல்ஃப் ரியலைசேஷன் தான் நிறையா இருந்துச்சு. முன்னாடி மாதிரி நம்ம அந்த லிட்டில் திங்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது எங்கேயோ ஒரு வகையில் லைக் மேபி வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட், ஆர் அது எப்படி சொல்லணும்னு தெரியல. லைக் அந்த க்ரோயிங் அப்புன்ற அந்த ஒரு டேர்ம்னால நம்ம இதெல்லாம் தாண்டி வர்றது தான் நம்ம வந்து க்ரோயிங் அப்புன்னு மீன் பண்ணுறோமா, இல்லை அது வேறு இது வேறு நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோமான்னு எனக்கு இன்னும் அது ஆக்சுவலாக அந்த தாட் வந்து டைலமால தான் இருக்குது. பட் ஸ்டில் ஐ திங்க் என்னுடைய மேஜர் பார்ட் ஆஃப் தி ஹார்ட் அண்ட் மைண்ட் நான் இத்தனை நாள் யோசிச்சு வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, வி ஷுட் என்ஜாய் லிட்டில் திங்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து அது சைல்ட்ஹுட்டாக இருந்தாலும் சரி, இந்த வயசாக இருந்தாலும் சரி, நம்ம அதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போது கம்பேர் பண்ணி இப்போது நான் எதுக்கு வந்து அதிகமாக எக்ஸைட் ஆகிருக்கேன்னு பார்க்கும்போது, விடுதலை பார்ட் 2 தியேட்டரில் பார்க்குறதுக்கு எக்ஸைட் ஆகிருக்கேன். யூ கேன் சி தேர் ரைட். இங்கே என் தலைவன் இங்கே இருக்கான். ஸோ ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் வெற்றிமாறன். ஸோ அவர் படங்கள் மூலிமா நான் என் லைஃபுக்கு கற்றுக்கிட்ட விஷயம் ரொம்ப அதிகம். அதுக்காக நான் என்றைக்குமே அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த படத்துக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஸோ இது வந்து
நான் ஒரு பாசிட்டிவாக சொல்லவா இல்லை எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. பட் மேபி நம்ம லைஃப்பை இந்த மாதிரி லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த க்ரோயிங் அப்புன்ற அந்த ஃபேக்டர்னால நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறோமா. அதனால் இந்த நாளடைவில் அங்கங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணவே நமக்கு வந்து நம்ம டைம் கொடுக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நோட்டீஸ் பண்ணால் தான் நம்மளால் அந்த மொமெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ண முடியும், இல்லை செரிஷ் பண்ண முடியும் இல்லையா. ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணவே நம்ம டைம் கொடுக்குறாமான்னு ஒரு டவுட் இருக்குது இன்றைக்கி. மேபி நான் யூஸ்வலாக ட்ரைவ் பண்ணும்போது யாராவது தப்பாக ட்ரைவ் பண்ணாலோ ஏதாவது ஒன்றா நான் திட்டிட்டு போவேன். எல்லாருக்கும் இருக்க மாதிரி தான், யாராவது இப்போ டக்குன்னு உள்ள பூந்தாங்களோ அது லைக் டிரைவிங் பொறுத்த வரைக்கும் நிறைய மூச்சு இருக்கேன். என்றைக்கே ஒன்றா 60s ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிட்டு போவோம். எல்லாருக்கும் அப்படி இருக்கான்னு தெரில. நான் அந்த மாதிரி லைக் ஒரு சில நாள் சீக்கிரமாக வீட்டுக்கு போனால் போதுன்ற இருக்கும், ஒரு சில நாள் என்ன அவசரம் பொறுமையாக போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் அன்றைக்கி அதை நான் நோட் பண்ணதுலேருந்து எனக்கு அதை திருப்பி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம ஏன் சின்ன வயசில் பார்த்த நிறையா விஷயத்துக்கான அந்த எக்ஸைட்மெண்ட்டை நம்ம இப்போ கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் மண்டையில் ஓடிச்சு. ஸோ இதில் நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன் எனக்கே என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருக்கா? உங்களுக்கு இந்த சென்ஸ் நான் இதை எங்கே போஸ்ட் பண்ணுவேன், யார் இதை பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு எதுவும் இது வரைக்கும் ஐடியா இல்லை. ஐம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் இட். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்பீக்கிங் யுவர் ஹார்ட் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இதை நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அது யாராச்சும் கேட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. பட் நான் மேபி இதை போஸ்ட் பண்ணாமல் கூட போகலாம், கொஞ்ச நாள் கேலரியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் டெலிட் பண்ணிட்டு கூட போகலாம். வாட் எவர் மைட் ஹேப்பன். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு போ மை ஹார்ட் அவுட். நான் இதை அட்லீஸ்ட் கேமரா முன்னாடி நான் பேசுகிற அளவுக்கு நான் தைரியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெஸ்ட்டு தான் இது. இந்த பேக்ரவுண்ட்லாம் வச்சுட்டு இந்த சிஸ்டம் டேபிள்லாம் இங்கே வச்சுட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சும்மா யூடியூப்பில் எல்லோரும் பேசுகிற மாதிரி நம்ம என்னத்தையாவது பேசி போடுவோம் அப்படின்ற மாதிரி பல நாள் ஏக்கம் இது. இந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் வந்து ஆஸ் எ க்ரியேட்டிவ் பர்சன், ஆஸ் எ கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்ல மாட்டேன், பட் as a creative person, one who loves film making, one who has learned so much from films, நிறையா படத்துலேருந்து நிறைய கற்றுக்கிட்டு எனக்கு வந்து அதோட ஒர்க் பண்ணணும், அது என் லைஃப்பில் ஒரு பிகர் பார்ட்டாக இருக்கணும்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்றேன். அப்படி ஆசைப்படுறப்போ நான் அதுக்கான எந்த எஃபர்ட்டும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே போடலன்னு தான் நினைக்கிறேன். நான் கம்ப்ளீட்லி வேறு ட்ராக்கில் போயிட்டேன். என் கரியர் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதில் அடுத்த லெவலுக்கு போகிறதுன்ட்டு மேபி இந்த சொசைட்டல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர், அதை வேறு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டேனால என்னோட லைக் த திங் விச் மேக்ஸ் மை இன்னர் சைல்டு ஹாப்பி, என்னுடைய அந்த சோல் எது க்ளோ பண்ண வைக்குமோ நான் அதை வந்து எதுவுமே பண்ணாமல் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன்னு தான் தோணுது. அங்கங்கே சின்ன சின்ன கிளான்ஸ் காமிச்சிருவேன். மேபி ஏதாவது கவிதை எழுதி ஏதாவது ஃபோட்டோ எடுத்து வரைஞ்சி சின்னதாக அதை பண்ணியிருப்பேனே தவிர ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ நான் லைக் போரிங் மை ஹார்ட் அவுட்டுன்னு சொன்னல, அது மாதிரி அந்த எனக்குள்ளே அது இருக்குது, எனக்குள்ளே அந்த ஒரு பேஷன் இருக்குது. ஆனால் அதை வந்து ஃபுல்லாகவே வெளிக்காட்டுற மாதிரி நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். போன வருஷம் நியூ இயர் ரெசல்யூஷன் நான் நிறைய எடுத்தேன். பட் எஸ், நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஸோ ஐ ஃபீல் பேட் அபவுட் இட். பட் இங்கேருந்து நான் இம்ப்ரவைஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இதிலேருந்து நான் வெளில வரணும், சீக்கிரம் ஏதாவது க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணணும். நிறையா ஐடியாஸ் கண்டென்ட்டாக வரதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறேனே தவிர அதை நான் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன். பட் மேபி நாளடைவில் நான் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஐ ஷுட் மேக் மோர் க்ரியேட்டிவ் கண்டென்ட்டுன்றது தான் ஆசைப்பட்றேன். இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஸ்பார்க் தான் அந்த ஸ்டார். ஸோ அந்த ஸ்டாரை வச்சு என்னால் எதாவது பண்ண முடியுமான்னு நான் யோசிக்கிறேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டும் அந்த ஸ்டாருக்கு பின்னாடி என் மண்டையில் ஓடின அந்த பேக் ஸ்டோரியை வச்சும் என்னால் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் சப்போஸ் இதே வீடியோவை நான் இதில் போஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு சின்ன வயசில் எது எக்ஸைட் பண்ணிச்சு, இப்போ எது பண்ணலை, அதெல்லாம் க்ரோயிங் அப் அப்படின்ற அந்த ப்ராசஸோட ஒரு அவுட்கம்மாக இப்படி தான் ஜென்ரலாக இருக்குமா, இல்லை ஜென்ரலாக இந்த டாபிக் பற்றி நீங்கள் என்ன தோணுதுன்னு மேபி நான் இது எதுலையா போஸ்ட் பண்ணேன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ், பாய்.